வாரிசு அரசியல் அப்படின்னு சின்னம்மா குடும்பம் நினைச்சிருந்தா கூவத்தூர்ல ஏங்க எடப்பாடியாரை போய் உட்கார வைக்க போறோம்? துணை பொதுச்செயலாளர் இருந்த எங்கள் கழக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் சாரை உட்கார வச்சா 122 எம்எல்ஏ இன்னைக்கு கையெழுத்து போட மாட்டேன்னு எந்திரிச்சு போயிருப்பாங்களா? பண்ணியிருக்கலாம் சின்னம்மா, கட்சியாவது நல்லா இருந்திருக்கும் இந்த மாதிரி அழியாம. என் குடும்பத்துல இருந்து யாரும் வேண்டாங்கிறதுனால தானே ஒரு கட்சியில ரொம்ப காலமா இருக்கிறாருங்கிற நம்பிக்கைக்குரியவரா இருப்பாருங்கிற நம்பிக்கையில தானே எடப்பாடியாரை கொண்டு வந்து உட்கார வச்சாங்க. ரெண்டாவது, நீங்களே கேட்டீங்க செங்கோட்டையனுடைய கூட்டுல என்ன உண்மைன்னு. சுப்ரீம் கோர்ட்ல என்னங்க கேஸ் இருக்கு? அதாவது எடப்பாடியோட மகன் நேரடியா அரசியலுக்கு வரலனாலுமே ஒரு டெண்டர், ஒரு ஆட்சி இருக்கும் போது டெண்டர் எடுக்க வேண்டியவங்க கட்சி குடும்பத்தில் இருக்கவங்க டெண்டர் எடுக்க கூடாது. அந்த கட்சிக்கு அப்பால இதுக்குன்னே ஒரு இருப்பாங்க தெரியுமா, வியாபாரத்தனமா பண்றவங்க. ஆனால் சேலம் பூரா பாலம் கட்டி சேலம் நகரத்தை பாலம் நகரமா மாற்றிய எடப்பாடி பழனிசாமியோட சம்பந்தி தான் தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல வடநாட்டிலையும் சேர்ந்து டெண்டர் எடுத்து 3000 கோடிக்கு மேல் ஊழல் செய்து அந்த வழக்கு இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு. இவர் போய் ஸ்டே வாங்கி வச்சிருக்காரு. இவங்க வழக்கில் இவங்க குடும்பம் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லல. ரெண்டாவது, ஒவ்வொரு எடப்பாடி யாருடைய பிரச்சாரத்திலும் அவர் மகன் மிதுன் தான் வந்து அத்தனை செலவையும் பார்த்துக்கிறாருங்கிறது கட்சிக்காரங்களுடைய கூற்று. இதெல்லாம் மறுக்க முடியாது. ஒண்ணு. சரி, இப்ப நீங்க இப்படி ஒரு நேரடி குற்றச்சாட்டு ஒண்ணு சொல்றீங்கல்ல, வழக்கு இருக்கு, செலவு பார்த்துக்கிறாங்க அப்படின்னு திரு செங்கோட்டையன் சொல்லல. பொத்தாம் பொதுவாக அவர்களின் தலையீடு இருக்குன்னு சொல்லும் போது நம்ம அதை எப்படி வந்து விவாதிக்க முடியும்னு கேட்கிறாரு செந்தில். அதாவதுங்க, ஒரு வழக்கு இருக்குன்னு போதே அவர் குடும்ப ஆதிக்கம் இருக்குன்னு தானே அர்த்தம். அவங்களுக்கு எப்படிங்க டெண்டர்? அது கட்சியில என்ன இடையூறை ஏற்படுத்துது? எப்படிங்க ஒரு கட்சியோட டெண்டரை கொண்டு போய் குடும்பத்தாருக்கே கொடுப்பீங்க? சம்பந்தியோட பையன் தன்னோட பையன் தான் டெண்டர் எடுக்கணுமா? அத்தனை டெண்டர் அவங்க தானா தமிழ்நாட்டுல? கட்சியோட டெண்டர் இல்ல, ஆட்சி நடத்தும் போது அரசாங்கம் மூலமா எடுக்கப்படுற டெண்டர் என்பது முதலமைச்சர் குடும்பத்துல இருந்து யாரும் எடுக்க கூடாது. சட்டப்படி, நியாயப்படி, தர்மப்படி அதெல்லாம் இல்லாதவங்ககிட்ட நம்ம அதை பேச முடியாது. அவர் குடும்பம் அப்படியே ஒன்று நடந்தாலும் நீங்க சொல்றபடி அதுக்கு சட்டப்படின்னு வச்சுக்கிட்டாலும் அது கட்சி ரீதியா என்ன தலையிட குறுக்கீடை ஏற்படுத்த போது அது கட்சிக்குள்ள என்ன பாதிப்பை ஏற்படுத்தி? கட்சி தானங்க ஆட்சியில இருக்கு. அண்ணா திமுகங்கிற கட்சி தானங்க ஆட்சியில இருக்கு. அப்ப அந்த கட்சியினோட ஆட்சி நடக்கும் போது அந்த கட்சியில முதலமைச்சரா இருக்க அந்த கட்சியை சேர்ந்த ஒருத்தர் முதலமைச்சரா இருக்கும் போது அது எப்படி நீங்க என்ன சம்பந்தம் கேட்க முடியும்? இன்னொன்னு நான் கேட்கிறேன், எடப்பாடியார் அவர்களே, எதுக்கு இப்ப செங்கோட்டையனை நீங்க கட்சியை விட்டு நீக்கிறீங்க? யாரை போய் சந்திச்சார் அவரு? கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை, கட்சிக்கு தொடர்பில்லாதவர்களை சந்தித்தார். யாரெல்லாம் அவர் சொல்றாரு இன்னைக்கு? ஏங்க, கூவத்தூர்ல குனிஞ்சி போய் முட்டி போட்டு தானமா கட்சியை கொடுத்தாங்களே மரியாதைக்குரிய சின்னம்மா, ரொம்ப கடுமையான சொற்களை. நானா சொல்றேன், மரியாதைக்குரிய முதலமைச்சரே எல்லா மேடையிலுமே செந்தில கேளுங்க, நீங்க எப்படி பதவி வாங்கினீங்கிறத அவங்களே மேடையில பேசுறாங்க. முடிஞ்சா முதலமைச்சரை கேட்க சொல்லுங்க எடப்பாடியார.